அன்பு தமிழ் மக்களே வணக்கம். என்னுடைய சேனலின் வளர்ச்சி உங்களுடைய ஆள்காட்டி விரலில் தான் இருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி பெல் ஐக்கானையும் அழுத்தினால் எனது சேனல் வளர்ச்சி அடையும். எனவே அதை தவறாமல் செய்துவிட்டு இந்த வீடியோவை கவனியுங்கள். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரே ஒரு பெருசு, அவர் அதே அமெரிக்காவில் கொண்டு போய் கோடிக்கணக்கான டாலர்களை அங்குள்ள கம்பெனிகளில் பலதரப்பட்ட ஷேர்களை வாங்கி முதலீடுகளை ஏன் செய்தார்? அமெரிக்காவில் போய் ஏன் அவருடைய வருமானத்தை பெருக்குவதற்கு ஏற்பாடு பண்ணாரு? அமெரிக்கா அழிஞ்சிட்டா நீங்கள் போட்ட முதலீடுகளும் அழிஞ்சு போயிடுமே. இப்போ அமெரிக்கா கிட்ட போய் பேச்சுவார்த்தையில் முக்கியமான அஜெண்டாவாக நீங்கள் என்னத்தை வச்சுருக்கீங்க? அமெரிக்காவில் ஃப்ரீஸ் பண்ணி வைத்த ஈரானிய அசட்டுகளை ஷேர்களை விடுவிக்கணும் அப்படின்னு கெஞ்சுறீங்களே, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? டெத் டு ஈரானியன் அசட் என்று அமெரிக்கா சொன்னால் மூஞ்ச எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? உங்கள் அசட்டுகள் மூழ்கினா என்ன பண்ணுவீங்க? வேறு எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது ஏன் அமெரிக்காவில் கொண்டு போய் பினாமிகள் மூலமாக முதலீடு பண்ணுறீங்க? சீக்கிரமாக உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும் என்ற நம்பிக்கையில் தானே அதை செய்கிறீர்கள். அப்படி நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாட்டை டெத் டு அமெரிக்கா என்று ஈரானியர்கள் மத்தியில் பேசி ஏண்டா இப்படி கைத்தட்டல் வாங்க வேண்டும்? விசிலடிச்சான் குஞ்சுகளை ஏன் உசுப்பேற்ற வேண்டும்? திராவிட கட்சிகள் மாதிரி லூலு மாலில் கொண்டு போய் உங்கள் பணத்தை போட வேண்டியது தானே. அவங்க டெத் டு லூலு மால்னு சொல்ல மாட்டாங்க. ப்ளூம்பெர்க் நிறுவனம் உங்களின் முதலீடுகளை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திய போதும் நீங்கள் அவமானம் தாங்க முடியாமல் பாலிடால குடிக்காமத்தானே இன்னமும் இருக்கீங்க. உங்கள் நிறுவனமான சிட்டி ஷிப்பிங் கார்ப்பரேஷனை உடனடியாக ஏன் நீங்கள் கலைக்கவில்லை? அதில் ஏன் தயக்கம்? அதையும் இஸ்ரேல் வந்து தான் கலைக்க வேண்டுமா? சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுகள், ஐரோப்பாவில் உள்ள லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டுகள், பிரிட்டனில் வாங்கி போட்ட பண்ணை வீடுகள், அதையெல்லாம் அமெரிக்காவோ பிரிட்டனோ முடக்கி வைக்கவில்லையே. அங்கேயெல்லாம் என்ஜாய் தங்கமணி இதானே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வரும் வருமானத்தை மட்டும் ஈரானுக்குள் எடுத்துக்கொண்டு வர முடியலை. அதுதானே சிக்கலே உங்களுக்கு. உங்களுடைய ஹவுலா பேமெண்ட் சிஸ்டம் அங்கே செத்து போச்சு, சரியாக வேலை செய்ய முடியல. இது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆட்சி தானே, ஒப்புக்கொள்கிறீர்களா? நீங்கள் ராக்கெட்டு விட்டு தாக்கிய யுஏஇலேயே நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கீங்க, அதை மறந்துட்டீங்களா? அதையெல்லாம் வேண்டாம்னு ரைட் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதானையா? அந்த வருமானத்தை எல்லாம் வைத்துத்தானே ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூதிஸ்களுக்கு பிஸ்கட்டு, ரொட்டி துண்டுகள் வாங்கி போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எல்லா ஃப்ரோசன் அசட்டுகளையும் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கதறுவதின் பின்னணி என்ன? கொஞ்சம் சொல்ல முடியுமா முஜ்தபா? அயத்துல்லாவின் அடுத்த நேரடி வாரிசு முஜ்தபா காவனி நேரே வந்து கையெழுத்து போட்டால் தான் சொத்துக்களை விடுவிப்போம் என்று யுஏஇ சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யுஏஇ போடும் சரியத்து சட்டத்தை நீங்கள் மதிப்பீர்களா இல்லையா? கோமினியின் பினாமி அலி அன்சாரி மூலம் முதலீடு செய்த அத்தனை ஷேர்களையும் அவர் எடுத்துக்கொண்டு ஓடினால் அமெரிக்க, ஐரோப்பிய, இஸ்லாமிய கோர்ட்டு படிக்கட்டுகளில் நீங்கள் பலமுறை ஏறி இறங்க வேண்டியது வரும். பரவாயில்லையா? அலி அன்சாரி கோமனி குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று ஓப்பனாக பப்ளிக்காக சொல்லி இருப்பதை பார்த்தால் உங்கள் முதலீடுகள் அத்தனையும் சுவாகா ஆகிவிட்டது, ஏற்கனவே அம்பேல் ஆகிவிட்டது. கண்ணு உங்கள் வயிற்றில் அடித்து விட்டார் என்று தெரிகிறது. சூடுபட்ட பூனை அடுப்பங்கரையில் இனிமேல் வந்து படுக்காது. இப்போ பினாமி பிரச்சனை சுனாமி பிரச்சனையா அங்கு உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. 47 வருஷமா நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நிலத்தை உழுது சம்பாதித்த உங்களது பணம் எல்லாம் இந்த பினாமி சுனாமியில் அழிந்து போய்விடும் போல தெரிகிறதே. அதற்குத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் படிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்றது. திராவிட கட்சிகளிடம் வந்து படிச்சுட்டு போங்கடா என்று தலையில் அடித்து நாங்கள் சொல்லி கொண்டோம். அப்போது கேட்டீர்களா அதை? இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்க. இது பற்றி ஜேபி மார்கன் நிறுவனமும் எந்த கமெண்ட்டும் தெரிவிக்க மறுத்துவிட்டது. ப்ளூம்பெர்க் நிறுவனமும் அதே மாதிரி தான். எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்காத முஜ்தபா இனி இப்போ பண விவகாரம் சந்திக்கு வந்து விட்டதால் முதலீட்டு விவகாரத்தில் வாயை திறந்து தான் ஆகணும். சபாநாயகர் ஒன்றும் சொல்ல மாட்டார், வாயை திறங்க. ஹேண்ட் கிரச்சஸ் வைத்து கொண்டாவது வெளியே நொண்டி அடித்து கொண்டு வந்து முதலீடுகளை காப்பாற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுங்கள். இல்லை என்றால் அத்தனையும் செந்தில் பாலாஜி போன்ற காக்காக்கள் தூக்கி கொண்டு போய்விடும். இந்த வால் ஸ்ட்ரீட் முதலாளி
முஜ்தபா, டெத் டு அமெரிக்கா என்று சொல்லாமல் இருக்கணும் இனிமேல். அப்பத்தான் அந்த சுவர் தெரு முதலீடுகள் காப்பாற்றப்படும். புரியலையா? அப்பத்தான் அந்த வால் ஸ்ட்ரீட் ஷேர்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்னேன். இப்படி காய்களை நகர்த்தி கொண்டிருந்த ஈரானுக்கு 52 டிகிரி வெயிலில் மறை கலன்றது. கல்ஃப் ஆஃப் ஒமானில் கடந்து போய்கொண்டிருந்த லக்ஸூரியஸ் அமெரிக்க வணிக கப்பலை 4 ட்ரோன்களால் தாக்கியது ஈரான். அதில் 3 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினாலும் 4வது ட்ரோன் கப்பலின் டெக்கில் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே சென்று வெடித்தது. அதில் ஏகப்பட்ட டேமேஜுடன் அந்த கப்பல் கடந்து சென்று விட்டது. இதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கணுமே. பதிலடி உடனே வரும் என்று ஈரான் பட்டாசு தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். இது ஒரு பியூரான, சுத்தமான, நயமான டும்மர் சீஸ்ஃபயர் மீறல். விமானப்படை ஈரானுக்குள் புகுந்து மிச்சம் மீதி இருக்கிற லான்ச்சிங் பேடுகளையும் ட்ரோன் கிடங்குகளையும் எரிய வைத்துவிட்டு வந்தது. ஈரான் அமெரிக்கா சீஸ்ஃபயரை மீறிவிட்டது என்று வழக்கம் போல போட்ட கூப்பாடு ஊரெங்கும் கேட்டது. யோக்கியன் வாரான், செம்பு எடுத்து உள்ளவை. ஈரானுக்கு F-16 அப்பாச்சி 64 ஹெலிகாப்டர்கள் உடனடி பதிலடியை கொடுத்தது. வயலன்ஸ் வில் பி மெட் வித் வயலன்ஸ் என்று ஜேடி வான்ஸும் சொன்னார். அமெரிக்க கம்பெனிக்கு சொந்தமான காஸ்ட்லியான ஒரு ஷிப்பில் பெரிய ஓட்டையை போட்டுவிட்டு, பிள்ளையார் சுழியை போட்டுவிட்டு போரை மறுபடியும் தொடங்கி இருக்கிறது ஈரான். ஈரானிடம் இப்படியெல்லாம் டேபிளில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு கதைக்கு ஆகாது கண்டே. இஸ்ரேலிய வழியே சிறந்த வழி, நெத்தி பொட்டிலோ புடவையிலோ அடிக்கணும் என்று அமெரிக்க படை வீரர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஈரானியர்கள் அடி தாங்க முடியாமல் வார் புரோக்கரை தேடி பாகிஸ்தானுக்கு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலோ ஹிஸ்புல்லா வாரிசுகள் எல்லோரையும் ஒழிக்காமல் நாங்கள் எந்த விடியலையும் இங்கு கொண்டு வர முடியாது என்று கூறிவிட்டது. இஸ்ரேலுக்கு இன்னொரு தலைவலி இப்போது ஆரம்பித்துள்ளது. எகிப்து சினாய் பகுதியில் படைகளை குவித்து வருகிறது எகிப்து. கொஞ்ச நாளாகவே அவசர தேவை எதுவுமின்றி படை தளவாடங்களை, போர் விமானங்களை எகிப்து வாங்கி குவித்து கொண்டு வருவதை பற்றி யோசித்து பார்த்தால் எகிப்து ஒரு மெசேஜை சொல்லுகிறது ஈரானுக்கு. என்னால் முடியும் தம்பி தம்பி என்று முஜிதபாவுக்கு மெசேஜ் சொல்லுவது போல் உள்ளது இது. கல்லெறித்து பார்ப்போம், நாய் கடிக்க வருகிறதா பயந்து ஓடுகிறதா என்று பார்ப்போம். பயந்து ஓடுனா நாம தான் பேட்டர் ரவுடி, அஞ்சான் நெஞ்சன். இஸ்ரேல் எதற்கும் அசைவதாக தெரியவில்லையே. தாக்குதலை நீ தொடங்குகிறாயா இல்லை நான் தொடங்கட்டுமா என்று கேட்கிறது இஸ்ரேல். ஈரானோ விலகிச் செல் அல்லது அதற்காக வருந்து என்று சினிமா டயலாக பேசிக்கொண்டு இருக்கிறது. லெபனான், ஈரான், ஏமன், எகிப்து என்று 4 பக்கம் இருந்து தாக்குதல் வந்தாலும் கவலை இல்லை என்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலில் இப்போ மிலிட்டரியில் நிறைய ரோபோக்களுக்கு வேலைவாய்ப்பு போட்டு கொடுத்துள்ளது. அவை எந்த குகைக்குள்ளும் பயமின்றி லேசர் பீம் துப்பாக்கிகளுடன் செல்வதால் ரோபோக்களை கண்டாலே ஓட்டம் எடுக்கிறார்கள் இந்த ஈரானிய ப்ராக்சி ஆர்மிகள். எதிரி துப்பாக்கியை தூக்குவதற்குள் லேசர் பீம் அவர்களை மட்டையாக்கி விடுகிறது. ரோபோக்கள் மின்னல் வேகத்தில் செயல்படுகிறது. கீழே விழுந்தாலும் அது டார்கெட்டை தவற விடுவதில்லை. இவை இராணுவத்தில் உள்ள மோப்ப நாய்களை விட துரிதமாக செயல்படுகிறது. இந்த புதிய போர் முறையை இஸ்ரேல் இப்போது உள்ளே கொண்டு வந்துள்ளதால் எப்படி அதை எதிர்கொள்வது என்று குகைவாசிகள் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். இல்லாத மூளையை கசக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்கா, லெபனான், இஸ்ரேல் என்ற 3 நாடுகளுக்கும் ஒரு போர் ஒப்பந்தம், ஒரு ட்ரைலேட்டரல் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அது ஹிஸ்புல்லாக்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. அதே மாதிரி ஐடிஎஃப் இராணுவத்தையும் அது கட்டுப்படுத்தாது. எல்லா அமைதி ஒப்பந்தங்களும் நிறைவேறும் போது எடுக்கப்படும் ஒரு குரூப் ஃபோட்டோ இந்த ஒப்பந்தத்தின் போதும் எடுக்கப்பட்டது. அது எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும், டிவி மீடியாக்களுக்கும் கொடுக்கப்படும். எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதுக்காக நோபல் பரிசா அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ட்ரம்ப் கோச்சு பாரியா, நாங்கள் எப்பவும் போல ஏவுகணைகளை விட்டு கொண்டு தான் இருப்போம். இதுக்கு முன்னால் எப்படி பீஸ் டீல்கள் மதிக்கப்பட்டதோ அப்படித்தான் மதிக்கப்படும். நாங்கள் எப்பவும் மாற மாட்டோம். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு என்பதே எங்களிடம் கிடையாது. 1948 ஃபாலோ பண்ணுற ஒரு நடைமுறையை திடீர்னு மாற்ற முடியுமா? கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன் என்று ஏமாற்றும் பாம்பாட்டிக்கும் இந்த தொட்டில் ஆட்டிகளுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் ரெடியாகிவிட்டது. நாங்கள் என்ன அதை மதிக்கவா போகிறோம்? இதுக்கு முன்னால் எப்படி செஞ்சோமோ அப்படித்தான் இதுவும் இருக்கும். கிரிக்கெட் மேட்ச் இடையில ஒரு பிரேக் விடுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு பிரேக் விட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை.
ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ஆக்ரோஷமாக ஒருத்தரை தாக்கி விளையாடுவோம். அது அடுத்த பீஸ் டீல் வரைக்கும் நீடிக்கும். அதை நோக்கித்தான் நகரும். அதுதான் மிடில் ஈஸ்ட் போர் நடைமுறை. 75 வருஷங்களுக்கு மேலே இருக்கும் ஒரு நடைமுறையை இடையில் வந்து நாங்கள் மாற்றினா அது ரொம்ப தெய்வ குத்தமாக ஆகிவிடும். பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க படை இருக்கும் பகுதிகளை தாக்கியுள்ளது ஈரான். 9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது அமெரிக்க பஹ்ரைன் படைகள். பீஸ் டீல் போட்ட பிறகு ஏன்டா ஒருத்தனை அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் முதல்ல கல்லை எறிஞ்சீங்க அப்படிங்கிறோம். ஈரானுடைய ஆசை என்ன? மத்திய கிழக்கு பகுதியில் தான் ஒரு அசைக்க முடியாத இஸ்லாமிய சக்தியாக இருக்கணும். வெளிநாட்டு சக்திகளை உள்ளே விடக்கூடாது. அதாவது கிறிஸ்தவ அரசாங்கங்களை, கிறிஸ்தவ சக்திகளை உள்ளே விடக்கூடாது. லெபனான், சிரியா, ஈராக், ஏமன் போன்ற நாடுகளுக்கு கூர்க்காவா இருக்கணும். நியூக்ளியர் புரோகிராம்களை வைத்து வல்லரசுகளை விளையாட்டு காட்டணும். முக்கியமாக இஸ்ரேல் என்ன நினைக்கிறதுன்னா, எதிர்காலத்திலும் ஈரான் அணுகுண்டை தயாரித்து விடக்கூடாது. ஈரானுடைய இராணுவ வலிமையை குறைக்க வேண்டும். இஸ்ரேலை தாக்கும் திறனை அழிக்க வேண்டும். ப்ராக்சி ஆர்மிகளை ஒழிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய அஜெண்டா. அமெரிக்கா என்ன நினைக்கிறது? மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளவாடங்களை பாதுகாக்க வேண்டும். ஹார்முஸ் நீரிணையை திறந்து ஆயில் ஏற்றுமதி தடையின்றி நடக்க வேண்டும். ஈரான் ஆயில் மட்டுமல்ல, கல்ஃப் நாடுகளில் தயாராகும் எண்ணெய்களும் அங்கு ஏற்றுமதி ஆக வேண்டும். கல்ஃப் ரீஜியன் பாதுகாப்போடு இயங்க வேண்டும். ரஷ்யாவோ இவனுங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு கிடந்தா ஆயில் விலை ஏறும், நம்ம நல்ல லாபம் பார்க்கலாம் என்று நினைக்கிறது. சைனாவோ வளைகுடா ஆயில் நிறைய வேண்டும் அதற்கு. அதே சமயம் சீன ஆயுதங்களும் விற்பனை ஆகணும். அதனால சண்டை போடாதீங்கப்பா, தற்காப்புக்கு எங்களுடைய ஆயுதங்களை வாங்கி வச்சுக்கோங்க என்று பேரம் பேசுகிறது. யூடியூப் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் பின்ன எங்கிருந்து செய்தி வரும்? கல்ஃப் பிரதேசம் அமைதியாக இருந்தால் அவங்க செய்திகளுக்கு எங்கே போவாங்க? நம்மளை நம்பித்தானே அவங்க இருக்காங்க. அவங்கள நாம் ஏமாற்றக்கூடாது. அவங்க வயிற்றில் அடிக்கிற துரோகத்தை நாம் செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பாவம். அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது என்பதினால்தான் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், பீஸ் டீல் முடிந்தது, இன்னும் பீஸ் ஏற்படவில்லை. போர் நிறுத்தம் முடிந்தது, போர் இன்னும் முடியவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்தது, போர் இன்னும் முடியவில்லை. 3 நாட்டு தூதர்களும் கைகுலுக்கி கொண்டார்கள். கைகலப்பு இன்னும் ஓயவில்லை. தாக்குதல் தொடங்கிவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. போர் தொடரும் போல்தான் தெரிகிறது. தொடங்கியதும் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.